Good morning, my dear students. Now I am going to take Unit 2, the remaining questions. Okay. The first one, Cardinal utility analysis. Cardinal utility analysis means, already I told, name the types of approaches. Already I asked one question. Name the types of approaches. இந்த அணுகுமுறைகள் அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட் லெசனில் படித்தோம். செகண்ட் லெசனில் நம்ம படிச்சிருப்போம். தட் ஆன்சர் மீன்ஸ் கோஆர்டினல் அப்ரோச் அண்ட் ஆர்டினல் அப்ரோச் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஓகேயா? தென் கோஆர்டினல் அப்ரோச் மீன்ஸ் எண்ணளவை, அதாவது எண்ணிக்கையில். ஆர்டினல் அப்ரோச் மீன்ஸ் என்னது? எழுத்து. என்ன சொல்லுவோம்? எண்ணிக்கை என்ன சொல்லுவோம்? நம்பரால் எழுதுறது, எழுத்தால் எழுதுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் ஆர்டினல். ஓகேயா? இப்போ நம்ம பார்க்குறது ஆர்டினல் யூட்டிலிட்டி அனாலிசிஸ், அதாவது எண்ணளவை பயன்பாட்டு ஆய்வு. அனாலிசிஸ் மீன்ஸ் ஆய்வு. ஓகேயா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் டாபிக், த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, தட் மீன்ஸ் குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி. ஓகேயா? த லா ஆஃப் டிமினிஷிங் மீன்ஸ் என்னது? குறைந்த. மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் இறுதிநிலை பயன்பாடு. லா மீன்ஸ் விதி. ஓகேயா? இப்போ குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை தான் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். Hausen, an Austrian economist, was the first to formulate this law in economics in 1854. அதாவது ஹாசன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரியன் எக்கனாமிஸ்ட். இவர் தான் முதல்ல என்ன பண்ணார் அப்படின்னா, லா இன் எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளியலில் விதி அப்படிங்கிறத உருவாக்குனார். பொருளியலில் இந்த விதியை உருவாக்குனார். when 1844. who? the Hausen. Therefore, Gibbons called this law as Hausen's first law of consumption. அப்போ காசன் தான் இந்த எக்கனாமிக்னுடைய இந்த விதியை உருவாக்குனாரு. தென் ஜீவன் குறிப்பிடுறாரு, இந்த காசன் உருவாக்குன இந்த விதியை ஜீவன் வந்து எப்படி உருவாக்குறது, என்னென்ன அழைக்கிறாரு அப்படிங்கிறாருன்னா, இந்த காசனுடைய ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சப்ஷன் மீன்ஸ் என்னது? நுகர்வு. அதாவது காசனினுடைய முதல் நுகர்வு விதி என்று அழைக்கப்படுறாரு. பட் ஆனால் கிரிட்டிக் கோஸ் டு மார்ஷல். இவர் தான் வந்து எக்கனாமிக்ஸினுடைய விதியை, இந்த விதியை அவர் உருவாக்குனார். ஜீவன் வந்து அவருக்கு முதல் நுகர்வு விதி அப்படின்னு சொல்லி பெயர் கொடுக்குறாரு. பட் த கிரெடிட் கோஸ் டு மார்ஷல். கிரெடிட்னா என்னது? புகழ். இந்த புகழ் எல்லாம் யாருக்கு போய் கிடைக்குது? மார்ஷலுக்கு போய் கிடைக்குது. பட் ஏன்? பிகாஸ் ஹி பெர்ஃபெக்டட் திஸ் லா ஆன் த பேசிஸ் ஆஃப் கோஆர்டினல் அனாலிசிஸ். ஏன் இந்த புகழெல்லாம் மார்ஷலுக்கு போய் கிடைச்சிச்சு அப்படின்னா, அவர் எந்த அடிப்படையில் இந்த விதியை பயன்படுத்தினார் அப்படின்னா, கோஆர்டினல் அனாலிசிஸ், அதாவது எண்ணளவை ஆய்வு முறையின் மூலம் இந்த விதியை பயன்படுத்தியிருந்தார். அதனால தான் என்ன செஞ்சிருந்தார்? கிரெடிட் கோஸ் டு மார்ஷல், அவருக்கு போய் சேர்ந்தது. Then this law is based on the characteristics of human wants. அதாவது wants are satiable. Satiable means என்னது? நிறைவேறக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். Not satiable means நிறைவேறாமல் போனது. இது satiable. அப்போ this law, இந்த விதியானது based on the characteristic of human wants. யார் எந்த அடிப்படையில் இது நிறைவேற்றப்படக்கூடியதாக காணப்பட்டது அப்படின்னா, இந்த விதி மனித விருப்பங்களினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய அடிப்படையில் இது செயல்பட்டது. ஓகே? தென் நெக்ஸ்ட் ஒன், டெஃபினேஷன் மீன்ஸ் விளக்க உரைன்னு சொல்லலாம், அல்லது இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே? தென் Marshall states the law as the additional benefit which a person derives from the given increase of his stock of a thing
diminishes with every increase in the stock that he already has. அப்போ இதை மார்ஷல் வந்து கொடுக்குறாரு, இலக்கணம் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா மார்ஷல் ஸ்டேட்டஸ் த லா, இந்த விதியை பற்றி அவர் என்ன விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா which a person derives from the given increase of his stock of a thing. ஒருவர்கிட்ட ஒரு பண்டம், ஒரு பொருள் இருக்குது, திங்ஸ் ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருளினுடைய ஸ்டாக் இருப்பு அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் கூடுகின்ற பொழுது அப்போ அதில் என்ன கிடைக்கிது அப்படின்னா ஒவ்வொரு திங் டெமினிஷஸ் வித் எவ்ரி இன்க்ரீஸ் இன் த ஸ்டாக். அப்போ அவர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வச்சுருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டாக்கும் கூடும் பொழுது அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அழகிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி கிடைக்குது? டிமினிஷஸ்னால் அது குறைய ஆரம்பிக்குது. அதாவது ஒருத்தர்கிட்ட ஒரு பண்டத்தை வந்து ஒரு இருப்பு வச்சுருக்காரு, ஸ்டாக் வச்சுருக்காரு, அந்த இருப்பானது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பொழுது அவருடைய அந்த அவருடைய ஸ்டாக்கானது கூடிக்கிட்டே போகும் பொழுது அந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பண்டத்தினுடைய கூடுதல் அழகு அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா டிமினிஷ் ஆகிட்டு போகும். டிமினிஷ் மீன்ஸ் எனக்கு குறைய ஆரம்பிச்சிட்ருக்கோம். அப்படி குறைய ஆரம்பிக்கக்கூடியது தான் வந்து இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி மார்ஷல் வந்து இந்த விதியை வரையறுக்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன் அசம்சன்ஸ். அசம்சன்ஸ் மீன்ஸ் என்னது? எடுகோள்கள் சொல்லலாம் அல்லது அனுமானங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் utility can be measured by coordinal members such as 1, 2, 3 and so on. அதாவது இந்த பயன்பாடு அப்படிங்கிறது இந்த யூட்டிலிட்டி மீன்ஸ் பயன்பாடு. ஓகேயா? யூஸ்ஃபுல்னஸ் மீன்ஸ் பயன்படுதல். அப்போ இந்த யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்ட் பை கோஆர்டினல் நம்பர்ஸ் such as 1, 2, 3. இந்த பயன்பாடு எண்ணளவில், இந்த பயன்பாடு அப்படிங்கிறது எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும். அதாவது 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவில் இது அளவிடப்பட வேண்டும். தென் the marginal utility and money of the consumer remains constant. the marginal utility of money means என்ன? பணம். இந்த பணத்தினுடைய marginal utility இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இந்த நுகர்வு, இந்த பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அது மாறாமல் இருக்கக்கூடியது. அப்போ இந்த பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது எப்பொழுதுமே என்ன செய்யும்? மாறாது இருக்க வேண்டும், மாறாமல் அப்படியே அது இருக்க வேண்டும். Then third one, the consumer should be a rational consumer and his aim is to attain maximum satisfaction with minimum expenditure. Expenditure means என்ன? செலவு. ஓகேயா? மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, இந்த நுகர்வோர் அப்படிங்கிறவர் யார்? ரேஷனல் கன்சியூமர். ரேஷனல் மீன்ஸ் யார்? பகுத்தறிவு. இந்த நுகர்வோர் வந்து கண்டிப்பாக ஒரு பகுத்தறிவாளராக இருக்க வேண்டும். தென் அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்கணும்? அண்ட் இஸ் எய்ம் டு அட்டைன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் மினிமம் எக்ஸ்பென்டிச்சர். மினிமம்னா என்னது? குறைந்தபட்ச ஒரு செலவை வந்து குறைப்பவராகவும். நுகர்வோர் அப்படிங்கிறவர் கண்டிப்பாக யார்? ரேஷனல் கன்சியூமர், ஒரு பகுத்தறிவு. அந்த நுகர்வோர் வந்து பகுத்தறிவு உடையவராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செலவை குறைக்கக்கூடியவராக இருக்கணும். தென் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி தரக்கூடியவராகவும் இருக்க வேண்டும். தென் ஃபோர்த் ஒன், த யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டி கன்சியூம்டு மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். த யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டி கன்சியூம்டு யார்? இந்த நுகர்பவரும். இந்த நுகரப்படக்கூடிய யூனிட்ஸ் ஆஃப் த கமோடிட்டி, இந்த நுகரப்படக்கூடிய பண்டங்களினுடைய யூனிட்ஸ் மீன்ஸ் எனது அளவு. நுகரப்படக்கூடிய பண்டங்களினுடைய அளவு அப்படிங்கிறது எனது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். அதனுடைய அளவு அப்படிங்கிறது எப்படி இருக்கணுமா? ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். தென் ஃபிஃப்த் ஒன், த கமோடிட்டி கன்சியூம்ஸ் ஷுட் பி homogeneous or uniform in character like weight, quality, taste, color. அப்போ அந்த கமோடிட்டி கன்சியூம் ஷுட் பி ஹோமோஜினியஸ். ஹோமோஜினியஸ்னால் அது ஒரே மாதிரியான எல்லா அளவுகளும்
அதாவது நுகரப்படக்கூடிய இந்த பண்டங்களினுடைய எல்லா அளவுகளும் யூனிஃபார்ம் மாடல் ஒரே மாதிரி தன்மை கொண்டவையாக காணப்பட வேண்டும். எப்படி லைட் வெயிட் எடையாக இருக்கலாம், குவாலிட்டி தரமாக இருக்கலாம், டேஸ்ட் சுவையாக இருக்கலாம், கலர் அதனுடைய நிறமாக இருக்கலாம். எல்லாமே வந்து என்னது ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும். தென் the consumption of goods must take place continuously at a given period of time. The consumption of goods அதாவது கன்செப்ட் என்னது நுகரப்படும் போது எது consumption of goods இந்த பண்டங்கள் அப்படிங்கிறது நுகரப்படும் பொழுது must take place continuously at a given period of time. ஒரு கால இடைவெளியின்றி தொடர்ந்து என்ன செய்யணும் அது நுகர வேண்டும். கால இடைவெளினா என்னது நம்ம இப்போ ஒரு பண்டத்தை நுகர்றோம் அதை ஒரு மாதம் கழித்து அடுத்து கேப் விட்டுட்டு அடுத்து நுகரக்கூடியது அப்படி கிடையாது. அதாவது கால இடைவெளியின்றி எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் என்ன செய்யணும் தொடர்ந்து அந்த பண்டத்தை நுகர வேண்டும். Then there should be no change in the taste, habits, performance, fashions, income and character of the consumer during the process of consumption. கன்சியூமர் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கன்சப்ஷன் அதாவது அந்த நுகர்வோர் வந்து பொருட்களை நுகரும் காலத்தில் சுவைக்கவோ அல்லது பழக்க வழக்கங்களையோ அல்லது நாகரிகங்களையோ வருமானங்களையோ அல்லது நுகர்வோருடைய கேரக்டர் குணங்களோ வந்து என்ன செய்யக்கூடாது மாறாமல் இருக்க வேண்டும். அதான் தேர் ஷுட் பி நோ சேஞ்ச். இந்த நம்ம நுகரக்கூடிய அந்த பண்டங்களாக இருந்தாலும் சரி ஹேபிட்ஸ் நம்மளுடைய பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுடைய செயல்பாடுகளாக இருக்கலாம், ஃபேஷன்ஸ் மீன்ஸ் என்னது கல்ச்சர் நாகரிகமாக இருக்கலாம், அல்லது இன்கம் வருமானமாக இருக்கலாம், அல்லது கேரக்டர் ஆஃப் த கன்சியூமர் நுகர்வோருடைய குணங்கள் பண்புகளாக இருக்கலாம். இது பூராமே என்ன செய்யக்கூடாது தேர் ஷுட் பி நோ சேஞ்ச். இது எதுவுமே மாறாமல் இருக்க வேண்டும். தென் த எக்ஸ்பிளனேஷன் ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் illustration. illustration மீன்ஸ் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு. illustration மீன்ஸ் எடுத்துக்காட்டு. Okay. The law can be explained with a simple illustration. Suppose a consumer wants to consume 7 apples one after another. The utility from the first apple is 20, but the utility from the second apple will be less than that of the first, the third less than that of the second. So finally the utility from the fifth apple becomes 0. And the utilities from 6th and 7th apples are negative. Okay, I will explain this picture. Okay, you see the first one. The example என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த விதியை வந்து நம்ம என்னது டிமினிஷிங் இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி மூலம் அந்த படத்தை வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீ பாரு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு நுகர்வோர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்பிளை வந்து நுகர்றாரு. முதல்ல ஒரு ஆப்பிளை நுகர்றாரு. இதுதான் ஃபஸ்ட் ஒன் ஆப்பிள். ஓகேயா, இந்த ஃபஸ்ட்டு ஆப்பிளை எடுத்துக்கோங்க. இது எக்ஸாம்பிள் காட்டியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஒன் ஆப்பிளை வந்து அவர் உற்பத்தி செய்கிறாரு, நுகரப்படும் போது எங்கே போகிறாரு கடைசிவரில் அதை உற்பத்தி செஞ்சிட்டார். அதே போல் ரெண்டாவது ஆப்பிளுக்கு வாங்க. ரெண்டாவது ஆப்பிளில் போகும்பொழுது இப்படி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 7 ஆப்பிள் அவர் எடுத்திருக்காரு. ஓகே, நம்மளுக்கு படத்தில் வந்து 7 ஆப்பிள் அவர் எடுக்கிறாரு. ரெண்டாவது ஆப்பிள் என்னது ஃபஸ்ட்டு ஆப்பிளை விட செகண்ட் ஆப்பிள் வந்து என்னது கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுது. அப்போ இது வந்து என்னது மார்ஜினல் யூட்டிலிட்டி இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறத மட்டும் ஏன்னா கொஞ்சம் ஓரளவு குறைஞ்சி வந்தது. அதே போல் தேர்ட் ஆப்பிளில் பாருங்கள் என்ன ஆயிடுச்சு ஃபுல்லாக தேர்ட் ஆப்பிளில் அவர் என்னது ரொம்ப ஃபுல்லாக வந்து அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஃபுல்லாக குறைய ஆரம்பித்தோடனே அதில் வந்து என்ன காணப்படுது அப்படின்னா அந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி வந்து அதில் காணப்படுது. இங்கே வந்து இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் ஆப்பிளில் வந்து காணப்படுது. ஓகே, அடுத்து
ஓகே, அடுத்து பாருங்கள். இந்த டேப்லர் காலத்தில் பாருங்கள், அவங்க வந்து எத்தனை ஆப்பிளை பயன்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 7 ஆப்பிளை பயன்படுத்துகிறாங்க. 1 2 3 4 5 6 7 7 ஆப்பிளை பயன்படுத்துகிறாங்க. இந்த நுகர்வோர் வந்து 7 ஆப்பிளை பயன்படுத்துகிறாங்க. யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிளினுடைய அளவு. அப்போ அந்த 7 ஆப்பிளை பயன்படுத்தும் போது முதல் ஆப்பிள்லேருந்து அவர் எவ்வளோ பயன்பாடு யூட்டிலிட்டி பெறுறாரு, டோட்டல் யூட்டிலிட்டி, அதாவது மொத்த பயன்பாடு. முதல் ஆப்பிள்லேருந்து அவர் எவ்வளோ பயன்படுறாரு அப்படின்னா 20 பயன்பாடு அவர் பெறார். ஆனால் செகண்ட் ஆப்பிள்லேருந்து அவர் பெற்ற பயன்பாடு எவ்வளவு அப்படின்னா எவ்வளவு இருக்குது அப்படின்னா அதை விட குறைவாக இருக்குது. எவ்வளவு இருக்குது? 15 தான் வந்து அதிலேருந்து அவர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டில் 20 கிடைக்குது, அடுத்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 15 தான் கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் யூட்டிலிட்டியில் இருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த 15 ஆட் பண்ணுறாங்க. 15 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது, இங்கே 35. அப்போ அந்த 35லேருந்து நம்ம என்ன செய்யணும், இந்த 20 லெஸ் பண்ணால் அங்கே கிடைக்கிறது எவ்வளவு, 15. ஓகேயா. ஃபஸ்ட்டு மார்ஜினல் டோட்டல் பயன்பாடு வந்து அவருக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 20, ரெண்டுமே 20. செகண்ட் ஒன்னில் அவருக்கு என்ன கிடச்சிச்சு, 5 வந்து மைனஸ் ஆயிடுச்சு. அவருடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது வந்து அவருக்கு எவ்வளோ கிடச்சி, 15 அலகு தான் அவருக்கு வந்து கிடச்சிது. ரெண்டாவது யூனிட்டில் 15 யூனிட்ஸ் தான் அவருக்கு கிடைச்சது. அப்போ 15 வரும்பொழுது என்ன செய்யும், அந்த 15 வந்து இந்த 20 ஆட் பண்ணி போடுறோம். டோட்டல் யூட்டிலிட்டிக்கு வந்து எவ்வளோ வருது, 35 வந்துருச்சு. அப்போ 35 மைனஸ் இந்த 20 லெஸ் பண்ணால் எவ்வளோ வருது, 15. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ இருந்துச்சு, 15 தான் வந்திருக்கு. அதே போல் மூன்றாவது ஆப்பிளை நுகர்றாரு. மூன்றாவது ஆப்பிளை நுகரும் பொழுது அவருக்கு எத்தனை யூனிட் கிடைக்குது, 10 யூனிட் அளவு தான் அவருக்கு கிடைக்குது. 10 யூனிட் தான் அவருக்கு கிடைக்குது. அப்போ 35 + 10 கூட்டினா எல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும், 45. அப்போ அந்த 45லேருந்து இந்த 35 லெஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது, 10. அப்போ மூணாவதில் அவருக்கு இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ கிடைக்குது, 10 தான் கிடைக்குது. அதே போல் 4th ஒன் பாங்க. அடுத்து போகும்போது அவருக்கு 4th போகும்போது எவ்வளோ யூனிட் கிடைக்குது, 5 யூனிட் தான் அவருக்கு கிடைக்கும். ஓகேயா. அப்போ 5 யூனிட் போகும் பொழுது 45 + 5 என்னது, 50. அப்போ 50 - 45 வந்து எவ்வளவு, 5. அப்போ இறுதி மார்ஜினல் யூட்டிலிட்டியில் வந்து அவருக்கு எவ்வளோ கிடைக்குது, 5 தான் கிடைக்குது. அடுத்து 50ல் அடுத்து 5th யூனிட்டுக்கு போகும் பொழுது அவருக்கு அங்கே என்ன கிடைக்குது, உன்னுடைய புக்கில் பாருங்கள் என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த 5th ஆப்பிள் பிகம் 0 அப்படின்னு வரும். 5th ஆப்பிள்ஸ் பிகம் 0 அப்படின்னு வரும். அப்போ 5th ஆப்பிள்கிட்ட போகும்பொழுது அவருக்கு வந்து 0 கிடச்சிருது. ஏன் 0 கிடச்சிருது, அப்போ இங்கே 0 வந்துடுது. 15 - 15 என்ன ஆயிடுது, இங்கே 0 வந்துடுது. அப்போ 0 அவருக்கு அங்கே என்ன ஆயிடுது, நெகட்டிவ் ஆயிடுது. அங்கே அவருக்கு என்ன கிடச்சிருது, பிகம்ஸ் 0 வந்தோடனே யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. அடுத்து 6th யூனிட்டுக்கு போங்க. அதே மாதிரி 6th யூனிட்டில் போகும் பொழுது என்ன கிடைக்குது, அந்த 6th யூனிட்ஸ் ஆர் 6 and 7th ஆப்பிள்ஸ் ஆர் நெகட்டிவ். 6th and 7th வந்து நெகட்டிவாக கிடைக்குது. ஏன், திருப்பி அதை ரிட்டர்ன் வாங்க, 0ல் வந்துடுது. அடுத்து -5. அப்போ 45 - 50. அப்போ இதிலேருந்து தான் லெஸ் பண்ணுறோம் இல்லையா. அப்போ லெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, -45. இங்கே வந்து -5. ஏன்னா 15லேருந்து திருப்பி 6க்கு போகும்போது என்ன ஆயிடுது, மைனஸ் நெகட்டிவாக மாறிடுது. அப்போ நெகட்டிவாக மாறினோடனே என்ன வருது, இந்த 15ல் இருக்கக்கூடிய இந்த 5 யூனிட் அப்படிங்கிறது இங்கே நெகட்டிவாக போகும்பொழுது என்ன வருது, மைனஸாக மாறிடுது. ஓகே. அதே போல் இங்கே நெகட்டிவாக வரும்பொழுது இந்த ப்ளஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன வந்துடும், -10 வந்துடும். ஓகேயா. இப்போ புரியுதா. அப்போ 7 ஆப்பிள் அவர் வந்து நுகரப்படுறாரு. ஃபஸ்ட்டு 20 கிடைக்குது, அடுத்து 15 தான் கிடச்சிச்சு, அடுத்து 10 கிடச்சிச்சு, அடுத்து 5 கிடச்சிச்சு, அடுத்து அவருக்கு என்ன கிடச்சி, 0 ஆயிடுச்சு. அப்புறம் 6 7 வரும் பொழுது அவருக்கு என்ன ஆயிடுச்சு, நெகட்டிவ் ஆயிடுச்சு. Now you see that picture. ஓகே. இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஒன், அப்போ ஃபஸ்ட்டில் போகும்பொழுது அவருக்கு என்ன கிடச்சிச்சு, 20 யூனிட்ஸ் கிடச்சிச்சு இல்லையா. அப்போ இதுதான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன கிடச்சிருக்கு, அவருக்கு 20 யூனிட் கிடச்சிருக்கு. ரெண்டாவதில் போகும்போது என்ன வந்துச்சு, 15 யூனிட். அப்போ இதில் பாதி வந்துடுதா, 15 யூனிட்டு. தேர்டுக்கு போகும்போது என்ன வந்துச்சு, 5 வந்துச்சு, 10 வந்துச்சு. அதுக்கடுத்து 4th போகும்போது என்ன வந்துச்சு, 5 வந்துச்சு. 5th போகும்போது என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ எங்கே வந்துருச்சு, இங்கே நெகட்டிவாக கீழே வந்துருச்சு. அப்போ 6th யூனிட்டு 7th யூனிட் போகும்போது இங்கே என்ன ஆயிடுச்சு, அவருக்கு மைனஸில் வந்துருச்சு. அப்போ அதனால் அது ரெண்டும் வந்து என்ன ஆயிடுச்சு,
17 மாறிடுச்சு. ஓகேயா? இப்போ நம்ம 15 வரையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, XH YH போட்டிருக்காங்க. 15 வரையும் நம்ம நம்பர் போட்டிருக்கோம். இது TU by MU மீன்ஸ் என்னது, டோட்டல் யூட்டிலிட்டி பை மார்ஜினல் யூட்டிலிட்டி. ஏன்னா இதுலேருந்து தான் நம்ம கணக்கு பண்ணுறோம். டோட்டல் யூட்டிலிட்டியும் மார்ஜினல் யூட்டிலிட்டிலையும் இதில் தான் பார்க்குறோம். இப்போ இங்கே போனோடனே என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. 5th போகும்போது அங்கே 0 வந்துருச்சுல, அப்போ 0 யூட்டிலிட்டி. அப்போ 6ம் 7ம் என்னவா வந்துருச்சு, நெகட்டிவ் யூட்டிலிட்டி. இது வந்து எதிர்மறையான பயன்பாட்டை இது விளக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. ஓகேயா? தென் அடுத்து யூ see that criticisms. ஓகே, அடுத்து பாருங்க, கிரிட்டிசிம்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, குறைபாடுகள். நம்ம விமர்சனம், கிரிட்டிசைஸ் அப்படின்னா விமர்சனம். கிரிட்டிசிசம் மீன்ஸ் என்ன அப்படின்னா குறைபாடு, நெகட்டிவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா. அதில் மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, தீமைகள், குறைபாடு, நன்மைகள் சொல்லுவோம் இல்லையா, அதில் டிமெரிட்ஸ் அதான் கிரிட்டிசிம்ஸ். அதில் என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, யூட்டிலிட்டி cannot be measured numerically because utility is subjective. Utility cannot be measured numerically because utility is subjective. Subjectiveனா என்னது, உள்ளுணர்வு. இந்த பயன்பாடு அப்படிங்கிறது என்னது, எண் அளவையால் தான் அளவிட முடியும். அதாவது இந்த நியூமரிக்கலாக என்னது, எண் அளவை. அதாவது என்ன சொன்னோம், ஆர்டினல் அப்ரோச் படித்தோமா, அதுக்கு தான் இன்னொரு பேர் நியூமரிக்கலி. அப்போ இந்த எண் அளவையால் மட்டும்தான் அளவிட முடியும். ஏன்னா அது என்னது, யூட்டிலிட்டி அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ், உள்ளுணர்வு சார்ந்தது. தென் செகண்ட் ஒன், திஸ் law is based on the unrealistic assumptions. The law is based on the unrealistic assumptions. அதாவது இந்த விதி அப்படிங்கிறது என்னது, அன்ரியலிஸ்டிக்னானது உண்மைக்கு மாறான அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது. உண்மைக்கு மாறான அனுமானங்கள், அசம்ஷன் மீன்ஸ் எனது அனுமானங்களை அடிப்படையாக கொண்டது. தென் த தேர்ட் ஒன், திஸ் law is not applicable to invisible commodities. This law is not applicable to invisible commodities. அதாவது இந்த விதி அப்படிங்கிறத உருவாக்க முடியாத, இந்த விதி வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா பகுக்க முடியாத, அப்ளிகபிள். அதாவது என்ன சொல்லுவாங்க, இன்விசிபிள் அண்ட் அப்ளிகபிள். அப்ளிகபிள் மீன்ஸ் என்னது, ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது மாதிரி பகுக்க முடியாத பண்டங்களுக்கு இந்த விதி என்ன செய்யாது, பொருந்தாது. ஓகேயா? திஸ் enough for this question. Okay, then the next one question. Okay, the next one question, the law of marginal utility. The law of marginal utility means என்னது, அதாவது சமநிலை இறுதி பயன்பாட்டு விதி. ஓகேயா? ஆல்ரெடி we saw that the law of diminishing marginal utility. அது வந்து diminishing means என்னது, குறைந்த செல் பயன்பாட்டு விதி அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இந்த லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டி, அதாவது சமநிலை இறுதி பயன்பாட்டு விதி. ஓகே, the law of diminishing marginal utility is applicable only to the want of a single commodity. அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்க, சிங்கிள் கமோடிட்டி. அதாவது என்ன குறிப்பிடுறாங்க, இந்த குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது ஒரே ஒரு பண்டத்தை மட்டும் நுகரக்கூடியது. ஓகேயா? ஒன்லி டு த ஒன் ஆஃப் எ சிங்கிள் கமோடிட்டி இந்த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இந்த இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது ஒரே ஒரு பண்டத்தை மட்டும் நுகரக்கூடுவது. பட் இன் ரியாலிட்டினா என்னது, இது வந்து உண்மையிலேயே இது உண்மை அப்படிங்கிறாங்க. வான்ஸ் ஆர் அன்லிமிட்டட்னா என்னது, விருப்பங்கள் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வந்து விருப்பங்கள் அப்படிங்கிறது என்னது, எண்ணற்றவை. அண்ட் திஸ் வான்ஸ் ஆர் டு பி சாட்டிஸ்ஃபைடு, ஆனால் அது வந்து என்ன செய்யுது, நிறைவேற்றப்படக்கூடியவை. Hence, to analyze such a situation, the law of diminishing marginal utility
is extended and is called law of marginal utility. அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பண்டங்கள், இந்த கமோடிட்டி அப்படிங்கிறத வந்து நுகரக்கூடிய சூழ்நிலையில் இந்த இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது எக்ஸ்டெண்டானது விரிவாக்கப்பட்டு சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியாக உருவானது. ஓகேயா? இந்த குறைந்த செல் பயன்பாட்டு விதி தான் வந்து சிச்சுவேஷன், அதனுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அது விரிவாக்கப்பட்டு இது வந்து லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி, இது ஒரு சமநிலை இறுதி பயன்பாட்டு விதியாக காணப்படுகின்றது. இட் இஸ் ஆல்சோ கால்டு த லா ஆஃப் சப்ஸ்டிடியூஷன். சப்ஸ்டிடியூஷன் என்னது? பதிலீட்டு விதி என்று, இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பதிலீட்டு விதி என்றும் அழைக்கப்படுகின்றது. தென் த லா ஆஃப் கன்சியூமர்ஸ் Okay, in the law of consumers equilibrium, Gauss's second law and the law of maximum satisfaction. அப்போ இது வந்து என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னா, இந்த விதி அப்படிங்கிறது வந்து எது? the law of consumers equilibrium. என்ன சொல்கிறாங்க? இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நுகர்வோரினுடைய சமநிலை விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? கோசன் செகண்ட் லா, கோசனின் இரண்டாம் விதி அப்படிங்கிறாங்க. அண்ட் லா ஆஃப் மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த விதி அப்படிங்கிறது என்னது? என்ன சொல்லுவாங்க? ஒரு மேக்சிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்னது? ஒரு என்ன சொல்லுவாங்க? அதுக்கு வந்து என்னது? ஒரு திருப்தி விதி, ஒரு மேக்சிமம் குறைந்தபட்ச திருப்தி விதி என்றும் அழைக்கப்படுகின்றது. ஓகேயா? Then the next one, definition. Definition means another இலக்கணம் அல்லது வரையறை. The Marshall states the law as if a person has a thing which he can put to several users, he will distribute it among these users in such a way that it has the same marginal utility in all. என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, மார்ஷல் வந்து இந்த சமநிலை இறுதிநிலை பயன்பாட்டு விதினா என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்கிறாங்களா, பல வகையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பெற்றிருந்தால் அந்த பல வகை பயன்பாடுகளுக்கு அந்த பொருளை பகிர்ந்து அளிக்கும் பொழுது இந்த இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது என்னது? சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. அதாவது மார்ஷல் என்ன குறிப்பிடுறாரு அப்படின்னா, ஒரு மனிதன் a person a thing which can put to several users, ஒரு மனிதன் வந்து ஒரு பொருளை பல வகை பயன்பாடுகளுக்கு பகிர்ந்து அளிக்கும் போது, டிஸ்ட்ரிபியூட்னா அது பகிர்ந்து அளிக்கும் பொழுது அந்த பயன்களினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குமா? சமமானதாக, சேம் மார்ஜினல் யூட்டிலிட்டி டு ஆல், எல்லா பயன்பாடும் எப்படி இருக்குமா? இறுதிநிலை பயன்பாடு வந்து சமமாக இருக்கும்படி பகிர்ந்து அளிப்பர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அடுத்து பாருங்க, அசம்சன் மீன்ஸ் என்ன சொன்னோம்? அனுமானங்கள் அல்லது எடுகோள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? The consumer is rational in the sense that he wants to get maximum satisfaction. அதே தான் இந்த இறுதிநிலை பயன்பாட்டுக்கு வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த நுகர்வோர் அப்படிங்கிறவங்க யாராக இருக்கணும்? ஒரு பகுத்தறிவு ஆளராக இருக்க வேண்டும். தென் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பகுத்தறிவாளராக அவர் இருக்கணும். Then the second one, the utility of each commodity is measurable in ordinal numbers. நம்பர்ஸ்னா இந்த கார்டினல் மெம்பர்ஸ் மீன்ஸ் என்னது? என்னது இல்லை, ஒவ்வொரு பண்டத்தினுடைய பயன்பாடு அப்படிங்கிறது எண்ணளவில் அளவிடப்பட வேண்டும். கார்டினல் முறையில் அது அளவிடப்பட வேண்டும். Then the third one, the marginal utility
of money remains constant. அதே தான் இந்த இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறதுலையும் பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறதுல கான்ஸ்டன்ட் நிலையானதாக காணப்படும். Then the fourth one, the income of the consumer is given. The income of the consumer is given. அதாவது இந்த நுகர்வோருடைய வருமானம் அப்படிங்கிறது given அது வரையறுக்கப்பட்டது, ஏற்கனவே கொடுக்கப்பட்டது. நுகர்வோருடைய வருமானம் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, வரையறுக்கப்பட்டது. Then there is perfect competition in the market. There is perfect competition in the market. அதாவது அங்காடின்னு சொல்லலாம் அல்லது சந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, இந்த சந்தைகளினுடைய நிறைவு போட்டி அப்படிங்கிறது காணப்படக்கூடியது. பர்ஃபெக்ட் காம்படிஷன் இது நிறைவு போட்டி அப்படிங்கிறது அங்கே காணப்படுது. the prices of the commodities are given. பண்டங்களுடைய விலை அப்படிங்கிறது ஏற்கனவே இங்கே என்ன பண்ண விட்டாங்க, ஃபிக்ஸ்டு, வரையறுக்கப்பட்டுட்டாங்க. the law of diminishing marginal utility operates. ஆப்ரேட்னு தான் என்னது, செயல்படுது. இங்கே என்ன செயல்படுது, இந்த law of diminishing marginal utility, இந்த இறுதிநிலை பயன்பாட்டு விதி அப்படிங்கிறது அங்கே காணப்படுகின்றது. தென் எக்ஸ்பிளனேஷன் இந்த விளக்கம், அந்த டயக்ராமுடைய விளக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. The law can be explained with the help of an example. Suppose a consumer wants to spend his limited income on apple and orange. He is said to be in equilibrium only when he gets maximum satisfaction with his limited income. Therefore, he will be in equilibrium when marginal utility. அதாவது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. I will explain the diagram. ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு எடுத்துக்காட்டில் இந்த படத்தை வந்து விளக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த இது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த marginal utility of apple by price of apple, marginal utility of orange by price of orange. அதாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஆப்பிளோ ஆரஞ்சு ரெண்டையும் வந்து நுகர்றாங்க. ரெண்டையுமே எனது ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி, ரெண்டும் சமமாக இருக்கணும். அப்போ ரெண்டும் சமமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட்ஸ் ஆஃப் கமோடிட்டிஸ், அந்த பண்டங்களுடைய அழகு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. அடுத்து டோட்டல் யூட்டிலிட்டி. டோட்டல் யூட்டிலிட்டினா என்னது, இறுதிநிலை மொத்த பயன்பாடு, இதனுடைய மொத்த பயன்பாடு கொடுத்துருக்காங்க. அடுத்து மார்ஜினல் யூட்டிலிட்டி. மார்ஜினல் யூட்டிலிட்டி மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இறுதிநிலை பயன்பாடு. இறுதிநிலை பயன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25 20 18. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 10 4 கொடுத்துருக்காங்களா. தென் அதில் பாருங்கள் எப்படி இதில் லெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டுமே சமமாக இருக்கணும். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிளும் சமமாக இருக்கணும், மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு வந்து என்ன செய்யணும், சமமாக இருக்கணும். ஸோ அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே டோட்டல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கு, 25 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த நம்பரை வச்சு தான் போடணும்னு கிடையாது, நீ எந்த நம்பரை வேணுனாலும் யூஸ் படுத்திக்கலாம். உனக்கு எந்த நம்பர் ஈஸியாக இருக்கோ அப்படிங்கிறத நீ பயன்படுத்திக்கலாம். ஓகே, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிள் பை என்னது, ப்ரைஸ் ஆப்பிள். ஓகே, அதே போல் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க, மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு பை ப்ரைஸ் ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனுடைய விலை அப்படின்னு சொல்லி கடைசியாக கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இப்போ டோட்டல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு அவர் வந்து என்னது மொத்த பயன்பாடு, எது ஆப்பிளினுடைய மொத்த பயன்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ, 25. கடைசியில் இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, 25. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, ஆப்பிள் வந்து 25. அப்போ ப்ரைஸ், அந்த ஆப்பிளினுடைய விலை எவ்வளவு, 2 ரூபா. ஒரு ஆப்பிளினுடைய விலை எவ்வளவு இருக்குது, 2 ரூபா இருக்குது. அப்போ அடித்து கொடுங்க, 25/2 அடித்து கொடுத்தோம்னா என்ன வரும், 12.5 வருது. ஓகே, அதே போல் டோட்டல் யூட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது. மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு எவ்வளோ இருக்குது, 30 இருக்குது. அப்போ அதே மாதிரி அங்கேயும் அடித்து கொடுங்க, 30 என்ன இருக்குது, 30. மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறதும் 30ல் தான் கொடுத்துருக்காங்க. அதே ரேட்டு தான் இங்கேயும் வரணும். ஓகேயா, 2 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 1 to 12 வந்துருச்சா, ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர். ஓகே, தென் 15 வரும் இதில். ஓகேயா, தென் அடுத்து பாருங்கள் 45.
45 எப்படி வந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். 45 எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. மார்ஜினல் யூட்டிலிட்டி 25 கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ன செய்யணும்? 20. இந்த 20யோட 25 ஆட் பண்ணால் என்ன வரும்? 45 வரும். ஓகேயா? அப்போ 20/2 இதில் என்ன வருது? 10 வந்துருச்சா? இதில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் யூட்டிலிட்டி என்னது? 41. அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? லெவல் கொடுத்துருக்காங்க. ஏன் லெவல் கொடுத்துருக்காங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த 41 வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேயா? 30லேருந்து 11 ஆட் பண்ணால் என்ன வரும்? 41 வரும். அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேயா? தென் அடுத்து பாருங்கள். அடுத்து 63 18லேருந்து என்ன பண்ணணும்? இதை ஆட் பண்ணி போகணும். அப்போ இதே மாதிரி எல்லா நம்பரையுமே வந்து நம்ம கரெக்டாக இங்கேயும் 2ஆல் டிவைட் பண்ண அதுவும் வந்து சமமாக வரணும். ஓகேயா? அப்படி போகும்போது இந்த ஈக்குவல் ரெண்டுக்குமே வந்து எனது சமமான விலை அப்படிங்கிறது அங்கே குறிப்பிடணும். அப்போ அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நம்மளுடைய புக்கில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபார் ஆப்பிள் அப்படின்னு கொடுத்து அதனுடைய விலை அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 15/10 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள். எக்ஸாம்பிள் அதாவது மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆப்பிள் பை ப்ரைஸ் ஆப்பிள் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆரஞ்சு பை ப்ரைஸ் ஆரஞ்சு ஈக்குவல் டு கே அப்படிங்கிறது எனது கான்ஸ்டன்ட் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி. அதாவது பணத்தினுடைய இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது என்ன செய்யாது? மாறாது, நிலையானது, ரெண்டுக்குமே பொதுவானது. இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னது? ஆப்பிளோட விலை 50 ஆப்பிள் யூனிட் 50 யூனிட் ஆப்பிள் அவங்ககிட்ட இருக்குது, நுகர்றாங்க. அதனுடைய ஒரு ஆப்பிளினுடைய விலை எவ்வளவு? 10. அப்போ 110. 50 ஆப்பிள் எவ்வளோ கொடுக்குறாங்க? 5 எவ்வளோ கொடுக்குறாங்களே. அதே போல் ஆரஞ்சு பாருங்கள். 20 ஆரஞ்சு அவங்ககிட்ட இருக்குது. ஒரு ஆரஞ்சோட ரேட் என்னது? 4. அப்போ 5 ரெண்டு ஈக்குவலாக வந்துருச்சா? அதே மாதிரி நம்ம இங்கே போடுற டயக்ராம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீயா போட்டுக்கலாம். இதனுடைய ரேட்டும் ஒரே மாதிரி வர்ற மாதிரி நீயாவே என்ன பண்ணிக்கலாம்? இந்த இதை வந்து கண்டுபிடிச்சு போட்டுக்கலாம். அதே போல் கீழே பாருங்கள். ஃபார் ஆப்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 5/25 ஃபார் ஆரஞ்சு 20/4 in such situation spending more money on orange is water. அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க? சாரி, ஒய்ஷர்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா என்னது? இதை விட இதுவே அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்குள்ள. அப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா இங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க? 15/25 ஃபார் ஆரஞ்ச் 25/4. இப்போ 1/4 இஸ் ஃபார் 5 5 வந்துடுது. இங்கே என்ன வருது? 25 அந்த ஒரு இந்த 2. அப்போ இங்கே என்ன வருது? 50 ஆப்பிளாக நுகர்றாங்க. ஒரு ஆப்பிளினுடைய விலை எவ்வளோதான்? 25. அப்போ எவ்வளவு? 2 ஆப்பிள் தான் வாங்க முடியும். இங்கே பாருங்கள். 20 ஆரஞ்சு நுகர்றாங்க. ஒரு ஆப்பிளினுடைய ஆரஞ்சு 4 ரூபா. எத்தனை வாங்கலாம்? 5 வாங்கலாம். அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் அதான் நம்ம பதிலீட்டு பயன்பாடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? பதிலீட்டை இங்கே பயன்படுத்தலாம். அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு? நுகர்வோர் வந்து என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இந்த ஆப்பிளுக்கு செலவு பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங்னா எனது செலவு. ஆப்பிளுக்கு செலவு பண்ணக்கூடிய இந்த பணத்தை விட இந்த நுகரக்கூடிய செலவை விட எது வாங்குறதே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாரு? ஆரஞ்சை வாங்குவதே பெட்டர் அப்படின்னு சொல்லி யார்? இந்த நுகர்வோர் வந்து நினைக்கிறாரு. ஆப்பிளை நுகர்வதை காட்டிலும் ஆரஞ்சை நுகர்வது தான் எனது நமது ஒய்ஷர்னா எனது புத்திசாலித்தனம். ஓகேயா? அப்போ இது நம்ம ஆப்பிளினுடைய விலை அதிகமாக இருக்கும் பொழுது என்ன செய்ய முடியாது? அதிக பொருளை நம்ம நம்ம நுகர முடியாது. ஸோ ஆரஞ்சு வந்து 20 ரூபான்னா நம்மளுக்கு 4 ரூபா தான் ரேட். அப்போ இதில் வந்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம். அதனால் ஆப்பிளை விட ஆரஞ்சை நுகர்வதே மேல் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஓகேயா? அப்போ இதுதான் வந்து தென் அதுதான் வந்து இந்த எக்ஸாம்பிள். இந்த படம் அப்படிங்கிறது காமிக்கிறேன். இந்த படம் வந்து எதை விளக்கி காட்டுது பாருங்கள். அதே தான் விளக்கி காட்டுது. என்னது? இங்கே A1 A2 A3 இங்கே வந்து MN போட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ A1 A3
அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே P3 B1 அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மளுடைய புக்கில் பாருங்கள் கடைசியாக என்ன கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய புக்கில் பிரகாரம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எதை குறிப்பிடலை, B1 B2 A1 A2 A3 B2 B3 A2 A3 இங்கே வராது பாருங்கள், A2 A3. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, B2 B3 இது ரெண்டும் வந்து எதை குறிப்பிடலை அப்படின்னா இந்த கோடு அப்படிங்கிறது எதுக்குமே பயன்படுத்தலை. இந்த A2 A3 B2 B3 அப்படிங்கிற இந்த ரெண்டு கோடுகள் வந்து நம்மளுடைய இந்த வளைகோட்டுக்கு பயன்படுத்தப்படலை அப்படின்னு சொல்லி என்னது நம்மளுடைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பாருங்கள் அடுத்து என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, if the consumer wants to attain maximum utility, he should buy 6 units of apples and 5 units of orange. அவர் என்ன கொடுக்குறாங்க, ஒரு வேளை வந்து ஓகே, அதாவது என்னது இந்த நம்மளுடைய இந்த படம் வந்து எதை விளக்கி கட்டுது பாருங்கள். இந்த XH அப்படிங்கிறது வந்து எதை குறிப்பிடுது, செலவினுடைய அளவு, யூனிட்ஸ் ஆஃப் ஆப்பிள். இது வந்து செலவினுடைய அளவையும். XH YH அப்படிங்கிறது வந்து ஆரஞ்சினுடைய இறுதிநிலை பயன்பாட்டையும். ஓகேயா, இது வந்து இங்கே ஆரஞ்சு இங்கே ஆப்பிள். இந்த XH அப்படிங்கிறது செலவை குறிக்குது, இங்கே வந்து ஆப்பிளினுடைய பயன்பாட்டை குறிக்குது. அதே போல் இந்த XH அப்படிங்கிறது ஆரஞ்சை குறிக்குது, இது வந்து என்னது அதனுடைய பயன்பாட்டை குறிக்குது. ஓகே, அப்போ இந்த இறுதிநிலை பயன்பாடு அப்படிங்கிறது குறிக்குது. இதில் வந்து 6வது ஆரஞ்சு அப்படிங்கிறதும் 5வது அப்படிங்கிறதே செலவிடக்கூடாங்க. இப்போ வந்து 6வது ஆப்பிள் இருக்குது, அதாவது இங்கே என்ன இருக்குது, 6வது ஆப்பிள் இருக்கு இல்லையா, இந்த 6வது ஆப்பிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 92 அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இப்போ அந்த 6வது ஆரஞ்சை வந்து எவ்வளோ செலவிடுறாரு அப்படின்னா 5 பங்கு செலவிடுறாரு. இந்த 6வது ஆரஞ்சுக்கு வந்து எதை செலவிடுறாங்க அப்படின்னா 5 பங்கு செலவிடுறாங்க. அதே போல் இந்த 5வது ஆரஞ்சு ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து என்னது 5 அழகு ஆரஞ்சு அப்படிங்கிறத அவர் வாங்குறாரு. அவங்களுக்கான அதாவது படத்தில் புக்கில் வந்து நம்மளுக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது 6வது அழகையும் ஆரஞ்சு அப்படிங்கிறது 5வது அழகையும் விளக்கி காட்டணும். ஓகேயா, ஆப்பிளுங்கிறது 6வது அழகு, ஆரஞ்சு அப்படிங்கிறது 5வது அழகை நம்மளுக்கு விளக்கி காட்டுது. அப்போ இந்த 6வது ஆரஞ்சு அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு செலவிடுறாரு, 5 ஆப்பிளுக்கு செலவு சமம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. ஓகேயா, அதனால இவர் என்ன குறிப்பிடுறாங்க, மொத்தம் இந்த 5வது ஆரஞ்சையும் 6வது ஆப்பிளையும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா 92. ஓகே, அதாவது நம்மளுடைய கணக்குக்கு என்ன வரணும், 5வது ஆப்பிளும் 6வது ஆரஞ்சு, இது மட்டும்தான் நம்மளுக்கு கணக்கில் வரணும். ஓகேயா, அப்போ இந்த 5வது ஆரஞ்சு அண்ட் ஆப்பிள் இது ரெண்டையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. எவ்வளவு 88 ப்ளஸ் என்ன கொடுத்துருக்காங்க அடுத்து 54. 88 + 54 142 யூனிட்ஸ். அப்போ இவர் மொத்தம் எவ்வளோ அலகு பயன்படுறாரு அப்படின்னா 142 அலகு வந்து யூனிட்ஸ் வந்து அவர் பயன்பாட்டின பெறாரு. ஸோ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் பை ப்ரைஸ் ஆப்பிள் ஈக்குவல் மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்சு பை ப்ரைஸ் ஆரஞ்சு. ஸோ 4/1 4/1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நீயா போட்டுக்கலாம், எந்த ஆன்சர் வேணாலும் போட்டுக்கலாம். 5.2 5.1 ஈக்குவல். அப்போ A2 A3 and B2 B3 lines have not been for explanation. அதான் நான் சொன்னேன் ஆல்ரெடி. A2 A3 அப்படிங்கிறது எந்த ஒரு எக்ஸாம்பிளும் விளக்கமும் கொடுக்கல. அதே போல் B2 B3 அப்படிங்கிறதும் நம்மளுக்கு எந்த ஒரு விளக்கத்தையும் கொடுக்கல. ஓகேயா, தென் okay, thank you my dear students. Okay, thank you. We will see the next class.